ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் மீ எபிசோட் நம்பர் 3. எபிசோடோட ஸ்டார்ட்ல ஹீரோவை நோக்கி இந்த காரும் வர ஹீரோக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வரும். அன்னைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆபத்துல இருக்கும்போது தான் ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அது நினைச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ அந்த காரையே பார்த்துட்டு இருக்க. அந்த காரு ரொம்ப வேகமா ஹீரோவை நோக்கி வரும். அப்ப ஹீரோயின் அவங்க காரை எடுத்துட்டு வந்து நடுவில் சொல்லிட்டுவாங்க. ஹீரோக்கும் அந்த கொல்ல வந்து காருக்கும் நடுவுல. அதனால ஹீரோ எஸ்கேப்பு. அந்த காரு சைட்ல போயிடும். ஏன்னா ஹீரோ தான் கொஞ்சம் பயந்துட்டாரு. ஹீரோனும் நீங்க ஓகேவானு கேட்க ஹீரோ ரோட்லயே உட்காந்துருவாரு. ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியில இருக்காரு. ஹீரோனும் தன்னோட கையை நீட்டி ஓகேவா எந்திரிக்க முடியுமான்னு கேட்க அப்படி இருக்கு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வரும். கேர்ள் ஃப்ரெண்டும் இதே மாதிரி தான் கையை நீட்டி ஓகேவா என் கையை பிடிச்சிட்டு எந்திரின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஞாபகத்தோடி ஹீரோ இப்ப ஹீரோனை பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன ஹீரோ கிட்ட ஹீரோயின் கால் பண்ணி பேசுவாங்க. ஹீரோ இப்ப ஓகே தான். அந்த காரை பத்தி விசாரிப்பாரு. அது ஹீரோக்காகவே ஸ்பெஷலா ஆட்டை போட்ட காரு. ஹீரோவை கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கான். இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்ல ஹீரோவை கொலை பண்றதுக்காக தான் வந்தானு இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. ஹீரோன் இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்லி ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டுவாரு. ஹீரோ உயிருக்கு ஆபத்துனோடனே ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ தன்னோட கார் எடுத்துட்டு போவாரு. பின்னாடி அந்த கில்லர் காரும் போவோம். அந்த காருக்குள்ள இருக்கிறவன் ஆட் மாஸ்க்னு எல்லாம் போட்டிருப்பான். அதை பார்த்த பிறகுதான் ஹீரோனுக்கு டவுட் வரும். அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது ஹீரோயின் அந்த காரோட நம்பரை நோட் பண்ணி அதோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு தெரிய வரும் அந்த காரை திருடு போன காருன்னு. அப்ப கரெக்டா ஹீரோவை நோக்கி அந்த கார் வர ஹீரோயின் டக்குனு காரை நடுவில் சிறுவி ஹீரோவை காப்பாத்திடுவாங்க. இந்த கில்லர் தான் மினியாப்பா கேஸ்ல டேஷ் கேம் ஃபுட்டேஜ்லயே மாட்டிருப்பான். ஆனா மினியாப்பா கேஸ்ல இருந்த கில்லரும் இப்ப ஹீரோவை கொலை பண்ண வந்தவனும் ஒன்னு தானு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. அப்படி இந்த சீன் காட்டாக்க இப்போ கொரியால பியூட்டி குயின் கான்டெஸ்ட் நடக்க போகுது. அதுக்காக ப்ரொமோஷனுக்காக நிறைய மாடல்ஸ் போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. அதுல இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு ஈயாங். இவதான் ரொம்ப அழகா இருப்பா. போட்டோகிராஃபரே பாராட்டி தள்ள அந்த பொண்ணுக்கும் குழு குழுன்னு இருக்கும். ஆனா மத்த மாடல்ஸ்க்கு செம்ம கடுப்பா இருக்கும். அவ வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டே தன்னோட இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுவா எனக்கு ஓட் போடுங்கன்னு. அப்போ வாஷ்ரூம்க்கு வந்த 2 பொண்ணுங்க இவளை பத்தி காசிப் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஈயாங் ஒரு பெரிய ஏஜென்சில வேலை செஞ்சிருப்பா. ஆனா டக்குன்னு அந்த ஏஜென்சியை விட்டு இவளை தூக்கிட்டாங்களாம். அதுக்கு காரணம் இவளோட கேரக்டர் தானே தப்பா பேசிட்டு போவாங்க. பொறாமையில இவங்களால டேலண்ட்டை வச்சு வின் பண்ண முடியாது. அதனால அவரோட கேரக்டர் கேட்டு போச்சுன்னு அவங்க கோவத்தை காட்டிக்கிறாங்க. ஈயாங்க்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் கிட்ட கால் பேசிட்டே வரும்போது ஒரு ஆன்ட்டி முன்னாடி வந்து நிப்பாங்க. அந்த ஆன்ட்டி குறுன்னு பார்த்துட்டு கெட்ட பொண்ணுன்னு ஆசிட் அடிச்சிருவாங்க. பாவம் ஈயாங் வழியிலே துடிச்சிட்டு இருப்பா. இந்த ஆன்ட்டி தூக்கிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணா இந்த ஆன்ட்டி ஒரு ஹவுஸ் கீப்பரா. ஓனர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சான். அதனால பார்க்ல வாக்கிங் போனாங்களாம். அப்போ இந்த ஈயாங்க பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷமா அந்த பொண்ணே குறுன்னு பார்த்திருக்காங்க. ஈயாங் பார்க்கறதுக்கு அழகாவும் ஒல்லியாவும் இருந்தாலாம். இந்த ஆண்டியும் யார் இந்த பொண்ணுன்னு கேட்க இவங்களுக்கு யாருன்னே தெரியாதான். தெரியாம ஆசிட் ஊத்திட்டு வந்திருக்காங்க. இங்க இப்படி போயிட்டு இருக்க மினி தப்பா கேஸ பத்தி ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ கிட்ட போய் கேட்டுப்பா. யார் என் அப்பாவை கொன்னதுன்னு. இவளுக்கு எப்படி தெரியும்னா ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணதை ஒட்டு கேட்டிருப்பா. இப்பதான் ஹீரோக்கே விஷயம் தெரியுது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்களுக்கு கிடைச்ச 2 வீடியோவும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன்னு ஹாஸ்பிட்டல்ல கிடைச்ச வீடியோ, இன்னொன்னு மினி அப்பா கேஸ்ல வெளியே இந்த கார் டேஷ் கேம்ல கிடைச்ச வீடியோ. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்த கொலைக்காரன் ஒரே மாதிரி தான் இருக்கான். ஆனா 2 வீடியோல குவாலிட்டி சரியில்லை. அதனால கரெக்டா சொல்ல முடியல. இதுவும் டிட்டர்ன் ஆயிடுச்சா. ஹீரோன் அதை நினைச்சிட்டே வெளியே வந்தா ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டுருவாரு. ஹீரோனும் தனியா கூட்டிட்டு போய் 2 பேரும் ஒரே ஆள் தானே தெரியலன்னு சொல்ல அதே மாதிரி ஹீரோக்கு யாருக்கூடாது பகை இருக்கான்னு கேட்க ஹீரோக்கு அந்த மாதிரில யாருமே இல்லையா. ஹீரோட உயிருக்கு தான் ஆபத்து இருக்கே. அதனால பர்சனல் ப்ரொடெக்ஷன் போட சொல்லி ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ வேணான்னு சொல்லி வெளியே வந்துருவாரு. ஆனா ஹீரோன் கேட்ட கேள்வி மட்டும் ஹீரோட மண்டையில ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு யாருக்கூடாது பகை இருக்கான்னு. அப்பதான் இருக்கு ஒரு ஆளை பத்தின ஞாபகம் வரும். ஒரு ட்ரக் கேஸ்ல மாட்டினால போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவாங்க. ஆனா கன்ஃபார்மா அவன் தான் கிரிமினல்லாம் தெரியல. அதனால ஃபேஸ கவர் பண்ணி தான் கூட்டிட்டு வருவாங்க. அப்ப ஹீரோ அந்த ஆள் கூட போய் சண்டை போடுவாரு. ஏன் இப்படி பண்ண சண்டை போட அவனோட மாஸ்கையும் கட்டி விட்டுருவாரு. சுத்தி இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவனோட ஃபேஸ போட்டு எடுத்திருப்பாங்க. அவனுக்கு செம கோவம் வரும். போலீஸும் 2 பேரையும் பிடிச்சு வைக்க அப்ப அவன் ஹீரோவை செம்ம கூவத்தோட பார்ப்பான். ஆனா இத பத்தி ஹீரோ இன்னிக்கிட்ட சொல்ல மாட்டாரு. அப்ப ஹீரோக்கு ஒரு ப்ரொஃபசர் கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கும். ஹீரோ இக்னோர் பண்ணுவாரு. இங்க ஒரு ஆன்ட்டி ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஹீரோவை கேட்டுட்டு போக கிம் வேற வழியா ஓடி வந்து நிப்பான். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க அவங்களுக்கு அவங்க பையன் தான் வேணுமா. ஹீரோவோட அம்மா ஆர்டிக்கலை படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஹீரோ விக்டிம்க்குலாம் ட்ரீட்மெண்ட் பண்றாருல அந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு வந்திருப்பாங்க. கிம்மோ அது ஹாஸ்பிட்டல் ப்ரொமோஷனுக்காக பண்ணதுன்னு சொல்ல ஹீரோடமா ஆஹா ப்ரொமோஷனா ஆஹா
ப்ரொமோஷனா? இந்த ஐடியாவை கொடுத்த அறிவாளி யாருன்னு கேட்க, கிம்மு சீஃபை கோத்து விட்டுருவான். சீஃப் டாக்டர் சொசைட்டிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் பாண்ட் வரணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன்னு சொல்ல, ஹீரோவோட நமக்கு கோவம் தான் வரும். என் பையனை வச்சு ப்ராஃபிட் பார்க்குறீங்களா? அவனோட கையெல்லாம் கோல்டன் கையே. அதை நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்களேன்னு கோவப்பட, சீஃப் டாக்டரும் பேசி பேசி சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. மினியோட அப்பா கேஸை பத்தி கேட்கும்போது தான் சீஃப் டாக்டர் சொல்வாரு, அவரு போன மாசம் தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனாரா. இதை கேட்ட உடனே ஹீரோட அம்மாவும் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. தீக்காயம் பட்ட பொண்ணு லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன அப்பா. எனக்கு அவங்களுக்கு தெரியும்னு அம்மாவும் சொல்ல, இப்ப அவங்க தனியா போய் தேடி பார்ப்பாங்க. அப்பதான் போட்டோ மட்டும். மினியோட அப்பா ஜெயில இருக்கும்போது வாலண்டரி சர்வீஸ்க்காக ஹீரோட ஹாஸ்பிட்டல் டீமே போயிருக்கோம். அதுல ஹீரோ மட்டும் இல்ல, கிம் சீஃப் டாக்டர்னு எல்லாரும் இருப்பாங்க. இங்க ஈயாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். அவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ராஸ்தட்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கா. இந்த பல்லை இம்ப்ளான்ட் பண்ற சர்ஜரி. அதனால அவளுக்கு கொஞ்சம் பர்னிங் கம்மியாக தான் இருக்கு. செகண்ட் டிகிரி பேன் ஆயிருக்கு. அந்த ப்ராஸ்தட்டிக் சர்ஜரி மட்டும் இல்லைனா உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்புல இருந்து எல்லாமே பேன் ஆயிருக்கும். அவங்கால ஏத்துக்கவே முடியல. நான் என்ன பண்றதுன்னு அழ ஆரம்பிச்சிடுவா. ஈரனும் அங்கதான் இருப்பாங்க. ஈரன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், எனக்கு ஒரு டாக்டர் தெரியும்னு சொல்ல, ஆனா ஏன் அவன் அப்படி எனக்கு பண்ணான்னு கேட்க, ஈரன் கிட்ட அதுக்கு பதிலே இல்ல. யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இப்படி ஒரு விஷயத்த அவளுக்கு பண்ணதை ஈயாங்கால தாங்கிக்கவே முடியல. இப்ப இவள ஹீரோ கிட்டத கூட்டிட்டு போவாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு அந்த இம்ப்ளான்ட்டை ரிமூவ் பண்ணுன்னு சொல்ல, ஆனா இந்த பொண்ணுக்கு ஃபைனல் ஆடிஷன் இருக்கு. அதுக்குள்ள இந்த காயில மறைஞ்சு போயிடுமான்னு கேட்டு அழ ஆரம்பிச்சிடுவா. ஆனா ஹீரோ ரொம்ப ரூடா அழாதன் வாரு. இரினும் அவ பாதிப்படைஞ்சிருக்கான்னு சொல்ல, ஹீரோ சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவ மட்டும் அழுதுட்டே இருந்தானா அந்த காயத்துல இன்ஃபெக்ஷன் ஆகும். டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோ சொல்ல, அவ அங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்வா. வீட்டுக்கு போனா அவ தனியா இருப்பா, பயப்படுவா. ஈரினும் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகும்னு சொல்றீங்க, அட்மிஷன் போட்டுக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோ அந்த முடிவை என்னால எடுக்க முடியுதுன்னு சொல்ல, சீஃப் டாக்டர் கிட்ட போய் கேட்டா அவரு குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆ அட்மிட் பண்ணிடு, நியூ ஃபேஸு நியூ ட்ரீமு, ப்ரெஸ்ஸுக்கான டைட்டிலு செம்மையா இருக்குல்லன்னு சொல்லி அவரு குதிச்சுட்டு இருப்பாரு. ஆனா இவங்களால தான் இன்டர்வியூ கொடுக்க முடியாதே. அது சீஃப் டாக்டருக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இன்டர்வியூவை அவரே கொடுக்க போறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோவும், 2 பேரும் ப்ரொமோஷனுக்கு ரெடி பண்ணுங்க, இதான் என் லாஸ்ட் கேஸ்ன்னு. ஏன்னா ஹீரோ சொன்னது 3 கேஸ் தான். ஈயாங்கோட கேஸ் தான் ஹீரோவோட லாஸ்ட் கேஸ். சீஃப் டாக்டர் கனவுலாம் வச்சுட்டு இருந்தாரு, இந்த மாதிரி ஆசிக்கிட்டாக்கு ப்ரொமோஷன் பண்ணா வேற லெவல் ஹாஸ்பிட்டல் போகும்னு. ஆனா ஹீரோ அதை உடைச்சிட்டு போயிட்டாரு. இங்க ஹீரோனும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, ஆன்டி சொல்றது உண்மையா இல்லையான்னு. இது பிளானா கூட இருக்கலாம், ஏன்னா இந்த பொண்ணோட லொகேஷனு டைமிங்கு இந்த உலகத்துக்கே தெரியும். அவ தான் போஸ்ட் போட்டாலே, அதை வச்சுதான் சரி இந்த ஆன்டியோட ஹஸ்பண்ட் எங்கன்னு பார்த்தா, ஆன்டியும் பார்ட்னர் கிட்ட கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்வாருங்க. அவங்களோட ஹஸ்பண்டை ரீச்சே பண்ண முடியலையா. அவன் மட்டும் கிடைச்சானே என்கிட்ட கூட்டிட்டு வா, அவனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆன்டியோட ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமா ஆன்டியை ட்ரீட் பண்ணுவான். அவங்கள ரோட்லயே அடிப்பான், என் கூட வராதுன்னு கத்துவான். ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு பொண்ணோட போயிடுவான். அதே மாதிரி தான் அன்னைக்கு ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருப்பா. அதனால தான் ஆசிட்டை ஊத்திட்டேன்னு ஆன்டி சொல்றாங்க. எங்க ஈயாங்க்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. ஈரினும் ஈயாங்க பக்கம் வந்தா அவ வார்டுக்கு முன்னாடி இருந்து ஒரு பையன் போயிட்டு இருப்பான். ஈரினும் ஈயாங்கிட்ட உனக்கு யாருக்கிட்ட அஃபேர் இருக்கான்னு கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி பார்க்கல இருந்த போட்டோல எனக்கு கடன் ஈரன்னு சொல்ல, அதுக்குள்ள ஈரனுக்கு ஒரு கால் வரும். ஆன்டியோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிட்டாங்களா. ஈயாங்கோட போட்டோ கட்டி இந்த பொண்ணை நீ லவ் பண்றேன்னு கேட்டா, அவன் இந்த பொண்ணு சூப்பரா இருக்கே, இந்த பொண்ணு மட்டும் கிடைச்சா செம்மையா இருக்குன்னு சொல்ல, பார்ட்னரு ஒழுங்கா பேசுறேன்னு திட்டுவாரு. இவன் லவ் பண்ற பொண்ணு எதிர்க்கதான் உட்காந்துட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம ஆன்டிக்கு அந்த பொண்ணு நல்லாவே தெரியுமா. ஆன்டி வேற டிப்ரெஷன்ல இருந்தாங்களா, அதுக்காக மெடிக்கேஷன்ல யூஸ் பண்ணாங்களா. ஆனா அந்த மாதிரி ரெக்கார்டு ஈரனுக்கு கிடைச்சிருக்காது. ஒன்னு ஆன்டி வேற ஒருத்தங்களோட நேமை யூஸ் பண்ணி சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும். அவங்களோட நேமே யூஸ் பண்ணியிருந்தா என் ஹஸ்பண்டு எப்பயோ டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருப்பான். இதுல ஒரு விஷயம் கிளியராகவே தெரியுது, ஆன்டிக்கும் ஈயாங்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா இது எதுவும் தெரியாம இந்த பொண்ணை போட்டு சோஷியல் மீடியால தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஈயாங்கும் இந்த ஆன்டியோட ஹஸ்பண்டுக்கும் அஃபேர் இருந்தது, இவளுக்கு இது தேவைதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ஈயாங்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பான், ஆறுதல் சொல்வான்னு பார்த்தா அந்த ஆர்டிகல் உண்மையானு கேட்கறான். அவனுக்கு ஆல்ரெடி சந்தேகம் இருந்துதான். இவன் கால் பண்ணும்போது ஒரு மேல் வாய்ஸ் கேட்டுதான். ஈயாங்க இவ்வளவு சொல்லி புரிய வைப்பா. அன்னைக்கு கால் எடுத்துட்டு அவளோட ஸ்டாஃப்னு போட்டோ ஷூட்ல இருக்கும்போது அவளோட ஸ்டாஃப் அட்டென்ட் பண்ணிருப்பான். ஆனா இவன் ரொம்ப சந்தேகப்பட்டு கத்துவான். அதனாலயா வெளியே போடன்னு கத்த கொஞ்சம் கோவத்துல ஆக்ரோஷமாவே நடந்துப்பா. அப்ப ஹீரோ வர இங்க நடந்த சண்டையில அவளோட ஐவி புடிங்கும், அவ கையில இருந்து ரத்தமா வரும். ஹீரோ அந்த பாய் ஃப்ரெண்டை திருத்தி விட்டுருவாரு. இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தா இவ சிகரெட் எடுத்து பிடிக்க போவா. ஹீரோ தடுத்தா அவளுக்கு எல்லா நம்பிக்கையுமே போயிடுச்சு, அவளோட ஃபேஸ் மாறுன்னு. பாவம்
அந்த ஆன்ட்டியால அவளோட ப்ரொஃபஷன் லைஃபு, லவ் லைஃபு, அவளோட கேரக்டர்ன்னு எல்லாம் போச்சு. அதெல்லாம் நெனச்சு அவ அழுதுட்டு இருக்க, ஹீரோயின் அப்ப வருவாங்க. ஹீரோ வேற, "நீ அழு போன்னு" கோச்சிட்டு போயிடுவாரு. ஹீரோயினும் பின்னாடி போய் அவ கொஞ்சம் அஃபெக்ட் இருக்கான்னு சொல்ல, ஹீரோ ஹீரோ கூப்பிடுவாரு. "இங்க நான் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்றேன். எமோஷனலா கேர் பண்ண மாட்டேன்னு, வேணும்னா வேற ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்கன்னு" ஹீரோ கோவமா போக, ஹீரோயினுக்கு புரியல. ஏன்னா ஹீரோ எப்பவுமே பேஷண்டோட நிலைமைய புரிஞ்சுப்பாரு. அதுக்கான பதில கிம்மு சொல்வான். ஹீரோக்கு அவரோட எமோஷன்ஸ பேஷண்ட் மேல போட வேணாம். அதனால தான் ஹீரோ காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு ஷிஃப்ட் ஆகிருப்பாரு. பேஷண்ட்ஸ் கூட எந்த பாண்டும் வச்சுக்க கூடாதுன்னு. ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர, ஆன்ட்டி மேல தான் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கும். முதல்ல ஆன்ட்டி ஈயாங்க்கு ஸ்ட்ரேஞ்சரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டோடைய ஸ்டோரி உள்ள வந்துச்சு. ஆன்ட்டி என்னமோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த கேஸ திசை திருப்புற மாதிரி ஹீரோயினுக்கு தோணும். லாஸ்ட் இயரும் இதே மாதிரி ஒரு ஆசிட் அட்டாக் கேஸ் நடந்திருக்கும். அந்த விக்டிமோட போட்டோவை ஃப்ரெண்ட கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்ப ஆன்ட்டிய டீடென்ஷன் சென்டர்ல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. கூட்டிட்டு போக போறது ஹீரோவோட ஃப்ரெண்டு லாயர் தான். ஆன்ட்டி சைடு வாதாட போறாங்க. அவங்க கம்பெனியோட ஆர்டரு. லாயர் ஆன்ட்டி ரிலீஸ் பண்ணிட்டு கூட்டு வர, அப்ப வந்து ஹீரோயின், "ஓ கிளம்பிட்டீங்களா? எதுவும் முடியல. ப்ராசிக்யூட்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. தெரியும்ல, நீங்க ஆசிட் ஊட்டுனீங்களே, அந்த மாடலோடைய ஃபேஸ பார்க்கணுமான்னு" ஹீரோயினும் ஃபோட்டோ காட்ட, ஆன்ட்டி அந்த ஃபோட்டோ பார்த்தோனே இதுவா அந்த பொண்ணுன்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ள லாயர், "என் கிளையண்ட்ட ப்ரொவோக் பண்ணாதீங்கன்னு" ஹீரோயினுக்கு ஒரு வார்னிங் குடுக்க, அதுக்கப்புறம் ஆன்ட்டிய கூட்டிட்டு போவாங்க. அப்ப ஹீரோயின் வேணும்னே கால் அட்டெண்ட் பண்ணி, "ஓ டீம் லீடர், அந்த விக்டிமா? அவங்க கேஎஸ்ஹெச் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க" இப்படி சொல்ல, இதெல்லாம் அந்த ஆன்ட்டி கேட்டுட்டு தான் போவாங்க. நான் போய்க்கிறேன்னு லாயர் கிட்ட சொல்ல, லாயரும் கை கால வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும், விக்டிம் கிட்டயே போகக்கூடாதுன்னு வார்னிங்க போட்டுட்டு லாயரும் போக, ஆனா இந்த ஆன்ட்டி ஓகே ஓகேன்னு மண்டையாட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹீரோவோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோனோட பார்ட்னரும் போக, ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஆன்ட்டி அந்த லிஃப்ட்ல இருந்து எட்டி எட்டி பார்க்கும்போது ஹீரோ பார்த்துருவாரு. ஹீரோ அந்த லிஃப்ட்ட பார்க்க, அந்த லிஃப்ட் 7th ஃப்ளோர்ல ஸ்டாப் ஆகும். சரி நாம போய் பார்க்கலான்னு ஹீரோவும் போக, அந்த ஆன்ட்டி நின்னுட்டு இருப்பாங்க. ஆன்ட்டி திரும்பி ஹீரோவை பார்க்க போக, அதுக்குள்ள ஹீரோவை இழுத்துட்டுப்பாங்க. ஆன்ட்டி பார்க்கல. ஆன்ட்டியும் இயாங்கோட ரூமுக்கு போய் அவள போட்டோ எடுத்துப்பாங்க. அதுல கேமரா மூலமா ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆனா அங்க இருக்கிறது இயாங்கே இல்ல. அவ சேஃபா போலீஸ் கூட இருக்கா. ஏன்னா கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிருக்கா. ஆன்ட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்த எவிடன்ஸ்லாம் ஹீரோனோட பார்ட்னர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க, இங்க போலீஸ் அவங்க திருப்பி கூட்டிட்டு வரவங்க. ஆனா அவ மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிருப்பா. அத ஹீரோவும் பாப்பாரு. ஹீரோக்கு அவ மேல கவலையும் இருக்கு, அக்கறையும் இருக்கு. அதனாலதான் திரும்பி போவாரு. அவளோட ரூமுக்கு வந்து பார்த்தா இயாங் அங்க இல்ல. இங்க ஆன்ட்டி யாருக்கோ கால் பண்ணிட்டு வேகமா போயிட்டு இருப்பாங்க. ஹீரோனும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி இயாங் எங்கன்னு பார்த்தா, அவ பில்டிங் மேல நின்னுட்டு இருக்கா. அவ கனவு உடைஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பா. ஹீரோவை லிஃப்ட்ல பார்க்க, அந்த லிஃப்ட் டாப் ஃப்ளோர்ல ஸ்டாப் ஆயிருக்கும். அதனால ஹீரோ வேக வேகமா ஓடிட்டு இருப்பாரு. இங்க இயாங் வேற பில்டிங் மேல வாக்கிங் போயிட்டு இருக்கா. அவ லைட்டா ஸ்லிப் ஆக, அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கேஸ், ஹேவ் எ நைஸ் டே.